வணக்கம் நேயர்களே, இது 9வது வீடியோ. இதுக்கு முந்தின வீடியோக்கள்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் கோர்ஸோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். நாம் இப்போ கோர்ஸுக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இதீரா அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு பாடல், கன்னட பாடல். சரிங்களா? ஃப்ரீ இதீரா அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த பாடல் வரும். அப்படி இல்லைனாலும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி போய் அந்த பாடலை நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த பாட்டோட முதல் லைன் இப்படி தான் இருக்கும். ತುಂಬ ಹೇಳಬೇಕು ನಾನು ಫ್ರೀ ಇದ್ದೀರಾ, ತುಂಬ ಹೇಳಬೇಕು ನಾನು ಫ್ರೀ ಇದ್ದೀರಾ அப்படின்னு வரும். ತುಂಬ ಹೇಳಬೇಕು ನಾನು ಫ್ರೀ ಇದ್ದೀರಾ இப்படி வரும். சரிங்களா? இந்த தும்ப அப்படின்ற வார்த்தையை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தும்பன்னா ரொம்ப அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே தும்ப, ரொம்ப இல்லைன்னா நிறைய. நான் நிறையன்னு எழுதியிருக்கேன். இது பேச்சு வழக்குக்காண்டி இதை எழுதியிருக்கேன். நிறைய இல்லைன்னா ரொம்ப அப்படின்ற அர்த்தம் தும்பக்கு. ஹேளபேக்கு அப்படின்றதுக்கு சொல்ல வேணும் இல்லைன்னா சொல்லணும் அப்படின்ற அர்த்தம் வரும். ரொம்ப சொல்லணும் இல்லைன்னா நிறைய சொல்லணும். நானும் அப்படின்றது நான், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரொம்ப சொல்லணும்னா ஃப்ரீ இதீரா அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கீங்களா, நிறைய சொல்லணும்னா ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனில் அந்த ஹீரோயினை பார்த்து பாடுறாரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ಎಲ್ಲ ಕೇಳಬೇಕು ನೀವು ಫ್ರೀ ಇದ್ದೀರಾ அப்படின்னு வரும். ಎಲ್ಲ ಕೇಳಬೇಕು ನೀವು ಫ್ರೀ ಇದ್ದೀರಾ அப்படின்னு வரும். ஸோ ಎಲ್ಲ ಕೇಳಬೇಕು அப்படின்னா எல்லா அப்படின்னா எல்லாம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ எல்லாம் கேளபேக்கு, இது கூட நம்ம தமிழ் தான். கரெக்டாக? கேட்கணும், அதாவது கேள் அப்படின்றது தான் இங்கே கேள அப்படின்னு போட்டிருக்காங்க. கேளபேக்கு அப்படின்னா கேட்கணும், எல்லாம் கேட்கணும். நீவு அப்படின்றது நீங்கள், அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கேட்கணும் நீங்கள். ஃப்ரீ இதீரா, ஃப்ரீயாக இருக்கீங்களா. எல்லாம் கேளபேக்கு நீவு, எல்லாம் கேளபேக்கு நீவு ஃப்ரீ இதீரா, எல்லாம் கேட்கணும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ಅಂದುಕೊಂಡೆ ಏನೋ ಒಂದು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬಾಯಿ ಬಂದು அப்படின்னு பாடுவாங்க. ಅಂದುಕೊಂಡೆ ಏನೋ ಒಂದು ನಿಮ್ಮ ಮುಂದೆ பாயி பந்து அப்படின்னு அந்த பாடல் ஒலிக்கும். இதுக்கு எக்ஸாக்ட் அர்த்தம் நான் இங்கே எழுதியிருக்கேன். அந்து கொண்டே அப்படின்றது நினைத்தேன், நினச்சேன் அப்படின்னு அந்த பாட்டில் கூட அவர் ஆக்ஷன் பண்ணுவார். அந்து கொண்டே அப்படின்னா நினச்சேன். ஏதோ ஏனோ ஒன்று, ஏதோ ஒன்று, ஏனோன்றது ஏதோ. சரிங்களா? ஒன்று நம்ம நம்பர்ஸ்லேயே பார்த்தோம், ஒன்று. ஸோ அந்து கொண்டே நினைத்தேன், ஏதோ ஏனோ ஒன்று அப்படின்னா ஏதோ ஒன்று. நிம்ம முந்தே அப்படின்னா நிம்ம முந்தே அப்படின்றது உங்கள் முன்னே. முன்னே ஒரே மாதிரி இருக்கா? ஸோ சேம். முந்தே அப்படின்றது முன்னே, உங்கள் முன்னாடி. பாயி அப்படின்றது வாய். சரிங்களா? நம்ம வாயின்னு சொல்லுவோம், அவங்க பாயி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாயி அப்படின்னா வாய். பாயி பந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பாயி பந்து அப்படின்னா பந்த் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாளைக்கு பந்த் அப்படின்னா நாளைக்கு எல்லாம் கடை மூடிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். அது ஒரு ஹிந்தி வேர்ட். சரிங்களா? பாயி பந்து அப்படின்னு ஒரு சொல்கிறாருன்னா பாயி மூடிருச்சு, பேச முடியாமல் போயிருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ வாய் மூடிருச்சு அப்படின்னு அர்த்தம். ಅಂದುಕೊಂಡೆ ಏನೋ ಒಂದು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬಾಯಿ ಬಂದು. சரி, நம்ம இப்போ நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ನೀವಾದರೂ ಮಾತನಾಡಿ ಸುಮ್ಮನೆ ಯಾಕಿದ್ದೀರಾ அப்படின்னு பாடுவாங்க. நீவாದರೂ ಮಾತನಾಡಿ ಸುಮ್ಮನೆ ಯಾಕಿದ್ದೀರಾ அப்படின்னா, நீவாதரு அப்படின்னா நீங்களாவது. சரிங்களா? நீங்களாவது மாத்தனாடி இல்லை மாத்தனாடின்றது பேசுங்கள் அப்படின்னு நம்ம தூய தமிழில் பேசுகிற மாதிரி. இது தூய கன்னட வார்த்தை. நீவாதரு நீங்களாவது, மாத்தனாடி பேசுங்கள். நீவாதரு மாத்தனாடி சும்மனே இல்லை சும்னே அப்படின்னா சும்மா அப்படின்னு அர்த்தம். இதுவும் கிட்டத்தட்ட தமிழ் தான். சும்மனே யாக்கிதீரா, எதுக்கு இருக்கீங்க, ஏன் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களாவது பேசுங்க, சும்மா ஏன் இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீவாதரு மாத்தனாடி
யாக்கே சும்னே யாக்கிதீரா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இது பல்லவி. நெக்ஸ்ட்டு சரணத்துக்கு நம்ம போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால ஒரு ஃபர்ஸ்ட் லைன் என்ன வரும்னா, தாரியலி மல்லிகையு கம்மென்னுவாக அஷ்டு தூரா யாக்கிதீரா அப்படின்னு வரும். தாரியலி மல்லிகையு கம்மென்னுவாக அஷ்டு தூரா யாக்கிதீரா அப்படின்னு அந்த பாடல் வரி வரும். சரிங்களா? இதுக்கு தாரி அப்படின்றது வழி அல்லது பாதை அப்படின்னு அர்த்தம். தாரி அப்படின்னா வழி இல்லைன்னா பாதை. ஸோ பாதையில் அப்படின்னா வழியில், மல்லிகை சேர்ந்தாங்க. மல்லிகைக்கு அவங்களும் மல்லிகை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? மல்லி ஹூவு, பூ அப்படின்றதுக்கு ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்லிகை அப்படின்றது மல்லிகை. மல்லிகையு அப்படின்றது இங்கே என்ன அர்த்தம்னா மல்லிகை அப்படின்றது அவங்க அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? மல்லிகையு கம்முன்னா கம்முன்னு வாசம் வருதுன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா? சேம் கம்மென்னுவாக அப்படின்னா கம்முன்று இருக்கையில், கம்முன்னு வாசம் கொடுக்கையில் அப்படின்ற அர்த்தத்தில் அவங்க எழுதியிருக்காங்க. தாரியலி இல்லைன்னா தாரிலி அப்படின்னு இந்த யா வந்து சைலண்டாக கூட சொல்லுவாங்க. தாரிலி மல்லிகையு கம்மென்னுவாக, கம்முன்னு வாசம் அடிக்கையில், அஷ்டு தூரா அவ்வளோ தூரம், அவ்வளோ அஷ்டுன்றது அவ்வளோ, அஷ்டு தூரா தூரான்றது தூரமா, தூரம் சேம் தான். கரெக்டாக? அஷ்டுன்னா அவ்வளோ, தூரா தூரம். யாக்கிதீரா யாக்கிதீரா ஏன் இருக்கீங்க அப்படின்னு இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதை விசுவலாக நீங்கள் வீடியோவாக பார்க்குறப்ப ஹீரோ வந்து கொஞ்சம் தூரமாக நின்றுட்டுருப்பார், ஹீரோயின் இங்கேருந்து பாடிட்டுருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அஷ்டு தூரா யாக்கிதீரான்னு கேட்குறப்ப அவங்க கேமரா அங்கே ஜூம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது இன்னுமே நல்லா புரியும். சரிங்களா? வாங்க நம்ம அடுத்த லைனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, இளி சஞ்சய காலி சுயந்து சத்து கேளுத்தீரா ஃப்ரீ இதீரா. இது எப்படி பாடுவாங்கன்னா, இளி சஞ்சய காலி சுயந்து சத்து கேளுத்தீரா ஃப்ரீ இதீரா அப்படின்னு அந்த பாடல் வரும். இளி சஞ்சய் அப்படின்றது என்னன்னா அந்தி மாலை. காலி அப்படின்றது காற்று, காத்துன்னு அர்த்தம். காலி அப்படின்றது காற்று. சரிங்களா? இளி சஞ்சய் அப்படின்றது அந்தி மாலை. சுய் எந்து சத்து அப்படின்னா சுய் என்னும் சத்தம். இந்த சுய் அப்படின்றது சத்தம் வந்து சத்துன்றது சத்தம். சரிங்களா? கேளுத்தீரா கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறீங்களா? ஃப்ரீதீரா ஃப்ரீதீரா அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இளி சஞ்சய காலி சுயந்து சத்து கேளுத்தீரா ஃப்ரீதீரா அப்படின்னா அந்திமாலை காற்று சுயின்ற சத்தம் கேட்குறீங்களா, ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஹீரோயின். ஸோ பேசிக்கலி இந்த ரெண்டு லைனையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா அந்த கவிஞர் வந்து என்ன சொல்ல நினைக்கிறான்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு அந்தி மாலை நேரம், அமைதியான ஒரு அந்தி மாலை நேரத்தில் வாசனை கும்முன்னு மல்லிகைப்பூ வாசனை வர்ற ஒரு இடத்துல ஏன் பேசாமல் தூரமாக நிற்கிறீங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க போல இருக்கு. ஏன் இவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க, வந்து உரையாடலாம் பேசலாம்ல, அதனால தான் ஃப்ரீயாக இருக்கீங்களான்று அவங்க கேட்குறாங்க. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓரளவு உங்களுக்கு இது கரெக்டாக புரியுது, இல்லை வேறு மாதிரி உங்களுக்கு புரிதல் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இப்போ ஹீரோ வந்து அடுத்து ஒரு லைன் வரும், அதை பார்ப்போம் இப்போ. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து இப்படி பாடுறாரு. ஸ்வப்ன குளிதா கண்ணலி நன்ன ஜாகா யாவுதோ. இது எப்படி வரும்னா, ஸ்வப்ன குளிதா கண்ணலி நன்ன ஜாகா யாவுதோ அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ ஸ்வப்னா அப்படின்றது கனவு. நமக்கு சொப்பனம்னு தமிழ்லையும் ஒரு வார்த்தை இருக்குது. கரெக்டாக? ஸோ ஸ்வப்னா அப்படின்றது ஒரு ஹிந்தி வேர்டும் கூட. ஸோ ஸ்வப்னா அப்படின்னா கனவு. குளிதா அப்படின்றது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உட்கார்ந்திருக்கும் அல்லது உட்கார்ந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், கூத்கோ அப்படின்னா உட்காருன்னு அர்த்தம், கூத்கொள்ளி அப்படின்றது உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். இது குளிதா அப்படின்றது பியூர் கன்னடாவில் எழுதியிருக்காங்க. குளிதா ஸ்வப்ன குளிதா கண்ணலி அப்படின்றத கனவு உட்கார்ந்த கண்ணில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கனவு நிறைந்த கண் அப்படின்ற ஒரு அர்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்வப்ன குளிதா கண்ணலி நன்ன ஜாகா. நன்ன அப்படின்றது என்னுடைய, ஜாகா அப்படின்றது இடம், என்னுடைய இடம் யாவுதோ எதுவோ அப்படின்னு அவர் கேட்குறாரு.
ஸோ எனக்கு புரிஞ்ச டிரான்ஸ்லேஷன், கனவு உட்கார்ந்துருக்கிற கண்ணில், நிறைய கனவுகள் இருக்கும் இல்லையா பெண்களுக்கும் ஆண்களுக்கும். ஸோ கனவு உட்கார்ந்துருக்கிற நிறைந்த கண்களில் என்னுடைய இடம் எதுவோ அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. ஸ்வப்ன குளிதா கண்ணலி நன்ன ஜாகா யாவுதோ அப்படின்னா, நன்ன ஜாகா என்னுடைய இடம், யாவுதோ எதுவோ அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைனாக பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஹீரோயின் பாடுறாங்க, அந்ததெல்லா ஹேளலு பிரேமராகா சாலது அப்படின்னு பாடுறாங்க. ஸோ அந்ததெல்லா ஹேளலு பிரேமராகா சாலது அப்படின்னா என்னன்னா, அதெல்லாம், அந்ததெல்லாம்னா அதெல்லாம், சொல்ல, ஹேளலு அப்படின்றது சொல்ல, ஹேளலு பிரேமராகா, பிரேமராகம், சரிங்களா? பிரேமராகா அப்படின்றது லவ் சாங். இந்த பாடல் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை அவங்க வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? பிரேமராகா சாலது அப்படின்றது பத்தாது, போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல பிரேமராகம் போதாது அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஹீரோ பாட போகிறார். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு, நன்னனே நோடுத்தா இன்னಷ್ಟು ಹಾಡುವೀರಾ. இது எப்படி பாடுவாங்கன்னா, நன்னனே நோடுத்தா இன்னಷ್ಟು ಹಾಡುவீரா அப்படின்னு பாடியிருப்பாங்க. நன்னனே அப்படின்றது என்னையே, எண்ணெய் அப்படின்னு இங்கே அர்த்தம். நன்னனே அப்படின்னா என்னையே, நோடு அப்படின்றது பார், நோடுத்தா அப்படின்னா பார்த்து கொண்டே, நோடுத்தா என்னையே பார்த்து கொண்டே இன்னும் கொஞ்சம் இன்னಷ್ಟು ಹಾಡುவீரா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாடுவீங்களா. இன்னಷ್ಟು அப்படின்னா இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அப்படின்றது தான் இன்னಷ್ಟು அப்படின்றது, இன்னும் கொஞ்சம். ಹಾಡು அப்படின்றது பாடு. நன்னனே நோடுத்தா இன்னಷ್ಟು ಹಾಡುவீரா, என்னையே பார்த்து கொண்டு, இல்லைன்னா என்னையே பார்த்துக்கிட்டே இன்னும் கொஞ்சம் பாடுவீங்களா அப்படின்னு அர்த்தம் வரும். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு ஃபஸ்ட்டு பல்லவியும் ஒரு சரணத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபுல் சாங் கம்ப்ளீட் பண்ணால் ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதுவும் இல்லாமல் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் மாதிரி. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்றனால நான் ஒரு பாதி பாடலோடு இப்போதைக்கு நிப்பாட்டுறேன். எனக்கு இன்னொரு ஒரு ஐடியாவும் இருக்குது. படத்தில், அதாவது கன்னட மூவிஸில் வர்ற டயலாக்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை உங்களுக்கு சொன்னால், நீங்கள் அது படமாக பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. ஒருவேளை இந்த மெத்தட், அதாவது சாங்கும் சினிமாவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாங் அண்ட் சினிமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வெறும் சாங் போதும் அப்படின்றவங்க சாங்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சினிமா டைலாக்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சினிமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த கமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், சரிங்களா? இன்றைக்கி நான் எழுதி போட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இது எல்லாமே ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு தர்றேன். அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்களும் படிச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் வேணுன்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட ஆப்ஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், எங்களோட லேர்ன் கன்னடா த்ரூ தமிழ் ஆப்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிள் ஃபோனுக்கும் இருக்குது. மறக்காமல் அதை போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்ஸும் ஃப்ரீ தான். ப்ளஸ் எங்களோட இபுக்கும் பர்ச்சேஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தர்றேன். வேணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பயனடையலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மொழி ஆர்வம் உள்ளவங்களுக்கும், இந்த மாதிரி கர்நாடகா இல்லை பெங்களூரில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கும் இது டெஃபினெட்லி உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரி நம்புனீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.